ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். சிவபெருமானுடைய வாகனங்களின் தத்துவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று விருட்சத்தடி சேவையை பார்த்தோம். அதாவது இந்த உலக உயிர்களுக்கு எல்லாத்துக்குமே ஆணி வேற இருக்கிறது யார்? நம்மளுடைய சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பக விருட்சம் நம்மளுக்கு உணர்த்துது. அதில் இருக்கிற இலைகள்லாம் தான் நாம், அதில் இருக்கிற கிளைகள்லாம் தான் தத்துவங்களாக இருக்குது. மாயையே வித்தாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு ஆணி வேர் தாங்கிட்டு இருக்கோம்ல, அது யார்? நம்மளுடைய சிவபெருமான். இதை உணர்த்துறதுக்கு தான் விருட்சத்தடி சேவை. அடுத்த நாள் காலையில் சூரிய பிரபை வாகனம், மாலையில் சந்திர பிரபை வாகனம். சூரியன் இல்லாத நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. சூரியனால தான் நம்மளுக்கு உணவு உற்பத்தியே ஏற்படுது. அதனால் அந்த உணவு உற்பத்தி கொடுத்து நம்மளை காப்பாற்றுற, சூரியனையே காப்பாற்றுறது யார்? நம்மளுடைய சிவபெருமான் தான். அதை உணர்த்துறதுக்காக தான் காலையில் சூரிய பிரபை வாகனத்தில் வராரு. இந்த சூரியனோட வெப்பம் மக்களுக்கு அதிகமாக தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் மக்களுக்கு இன்பத்தை கொடுக்குறாரு. அந்த இன்பத்தை கொடுக்குற கடவுளுக்கும் கடவுள் யார்? நம்மளுடைய சிவபெருமான் தான். அதை உணர்த்துறதுக்காக தான் சாயந்தரத்தில் சந்திர பிரபை வாகனத்தில் வராரு. நாளைக்கு என்ன வாகனத்தில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.